ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பாலிட்டி இருக்கு இல்லையா, ஸோ குரூப் 4 எடுத்துக்கோங்க, குரூப் 2 எடுத்துக்கோங்க. பாலிட்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான சப்ஜெக்ட்டு. ஸோ அதிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா கொஸ்டின் பார்த்திங்கன்னா புதுசாலாம் கேட்கவே மாட்டாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா அதில் இருந்தால் ரிப்பீட்டடாக ஆகிட்டே இருக்கும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். பாலிட்டிலிருந்து குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 4 இருக்கட்டும், எல்லா எக்ஸாம்லையுமே ரிப்பீட்டட் கொஸ்டின் மட்டும் தான் கேட்பாங்க. அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்றைக்கி பாலிட்டியில் 2013 ஓகேவா, 2012 2022 வரைக்கும் நடந்த குரூப் 4 குரூப் 2 எல்லா எக்ஸாம்லையும் இருந்து எடுக்கப்பட்ட பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஓகேவா, அதாவது பாலிட்டி மட்டும் உங்களுக்கு தனியாக எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ அந்த வீடியோ நம்ம கொடுக்க போகிறேன். முக்கியமான கொஸ்டின்லாம் சொல்லுவேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ பாலிட்டியில் முதல் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஓகே, முன்னாடி கேட்டது 2012 ஆர்டராக வச்சிருக்கிறேன். ஸோ அது 2012 கேட்டது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ஆர்டராக பாருங்கள். முதல் கொஸ்டின் பாருங்கள். அதாவது டிரான்ஸ்லேஷன் தான் இங்கே பாலிட்டியில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா பாலிட்டி பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ்லேயே கொஸ்டின் படித்து பழகுங்க. ஓகேவா, ஸோ இங்கிலீஷில் படித்து பழகினா கொஞ்சம் ஆன்சர் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ்லேயும் வாசிக்கிறேன், தமிழ்லையும் வாசிக்கிறேன். ஹவு மெனி ஃபங்க்ஷனல் ஐட்டம்ஸ் ஆர் இன் த 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தட் டீல்ஸ் வித் பஞ்சாயத்து ராஜ்? இது கரெக்டாக இருக்குது ஆங்கிலத்தில். ஓகேவா, ஸோ அதாவது 73ஆம் சட்டத்திருத்தம் முடி கொண்டு வந்த பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு அந்த சட்டத்திருத்தத்தில் எத்தனை பணிகள் இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா சரியான கொஸ்டின். ஆனால் இவங்க தமிழ் அந்த டிரான்ஸ்லேஷனில் பாருங்கள், எத்தனை பஞ்சாயத்து அமைப்புகளின் பணிகள் 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாருங்கள், அப்படியே பண்ணி வச்சுருக்கேன் டிரான்ஸ்லேஷன். இது எப்படி கேட்டிருக்கணும் கொஸ்டின் 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் உள்ள பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளில் எத்தனை பணிகள் உள்ளன. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும் டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும். ஓகேவா, ஸோ இங்கிலீஷில் கொஞ்சம் படித்து பழகுங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் சரியான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் சி, 29 பணிகள், 29 ஃபங்க்ஷனல் ஐட்டம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ் அமைப்பில் இருக்கும். ஓகேவா, 73வது சட்ட திருத்தம் 29 பணிகள் இருக்கும். முதல் கொஸ்டின் ஆன்சர் 29 பணிகள். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாவது கொஸ்டின். 2003ஆம் ஆண்டு இந்திய அரசாங்கம் யாருடைய தலைமையில் அதிகார வர்க்கத்திற்கான குழுவை அமைத்தது? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் பி, சுரேந்திரநாத். ஓகேவா, இதுதான் பார்த்திங்க அப்படின்னா சரியான ஆன்சர். ரெண்டு வருஷம் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க பாருங்கள். ஆப்ஷன் பி, சுரேந்திரநாத். ஓகேவா, ஆப்ஷன் பி, சுரேந்திரநாத். அடுத்து ஒன்று ஸ்வீட் பண்ணுங்கள். சுரேந்திரநாத் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சரியான ஆன்சர். அடுத்து பார்த்திங்கன்னா இந்திய வனப்பணி 3வது அகில இந்திய பணியாக நிறுவப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டுன்னு கேட்குறாங்க. ஸோ அதாவது இது பார்த்திங்க அப்படின்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அடுத்து அந்த வரிசையில் 3வது பணியாக பார்த்திங்கன்னா ஐஎஃப்எஸ்ன்னு சொல்லுவாங்க. ஐஎஃப்எஸ், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ். ஓகேவா, அந்த பார்த்திங்கன்னா எந்த வருஷம், அதாவது இந்திய ஆட்சி பணி பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்திருக்கும். ஆனாலும் இது பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா உருவாக்கியிருப்பாங்க. எப்போ பார்த்திங்கன்னா 1966 உருவாக்கியிருப்பாங்க. ஆன்சர் தான் இருக்குது. ஓகேவா, மேலே இருக்குது 1966 பார்த்திங்க அப்படின்னா உருவாக்கியிருப்பாங்க. அப்போது இந்திய வனப்பணி 3வது அகில இந்திய பணியாக நிறுவப்பட்ட ஆண்டு என்னது? 1966. அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஒரு பொறுத்துகை கொடுத்துருக்குறாங்க. பின்வருவச்சனை பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்யவும். பரிபார் யூனியன் வழக்கு, கேசவானந்தா பாரதி வழக்கு, மினர்வா மில்ஸ் வழக்கு, கோலக்நாத் வழக்கு. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு முக்கியமான வழக்குகள். இதன் மூலம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில சட்ட திருத்தங்களும் மேற்கொள்ளப்பட்டிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சில விதிகளும் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கும். இந்த மாதிரி முக்கியமான விதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. அந்த வகையில் பெருபாரி யூனியன் வழக்கு எப்போ பார்த்திங்கன்னா 1960. ஓகேவா, அடுத்து கேசவானந்தா பாரதி வழக்கு பார்த்திங்கன்னா 1973. அடுத்து மினர்வா மில்ஸ் வழக்கு பார்த்திங்க அப்படின்னா 1980. கோலக்நாத் வழக்கு பார்த்திங்கன்னா 1967. ஆப்ஷன் 4, 3, 2, 1. ஓகேவா, பெருபாரி யூனியன் வழக்கு எப்போம்பா 1960. கேசவானந்தா பாரதி வழக்கு 1973. மினர்வா மில்ஸ் வழக்கு பார்த்திங்கன்னா 1980. கோலக்நாத் வழக்கு பார்த்திங்கன்னா 1967. மேலே இருக்குது ஆன்சர் மேலே இருக்குது 4, 3, 2, 1. அடுத்து இந்திய அரசின் தலைமை சட்ட ஆலோசகர் யார்? ஹூ இஸ் த சீஃப் லீகல் அட்வைசர் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா? அதாவது இந்தியாவிற்கு, அதாவது தமிழ் மாநிலத்துக்கும் இருப்பாங்க, இந்தியாவுக்கு இருப்பாங்க. அதாவது ஒன்றிய அரசுக்கும் இருப்பாங்க, மாநில அரசுக்கு இருப்பாங்க. அந்த வகையில் அவங்க கேட்குறது பார்த்திங்கன்னா ஒன்றிய அரசுக்கு கேட்குறாங்க. யார்? எல்லோரும் படிச்சிருப்பீங்க, அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர். தமிழ் படிச்சிங்கன்னா தலைமை வழக்கறிஞர் படிச்சிருப்பீங்க, இங்கிலீஷில் படிச்சிங்கன்னா அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு படிச்சிருப்பீங்க. ஸோ அப்போது இந்திய அரசுக்கு தலைமை சட்ட ஆலோசகர் யார்? மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர். ஆப்ஷன் பீலர். அடுத்த கொஸ்டின். வேலையாட்கள் நஷ்ட ஈட்டு சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு?
ஒர்க்மேன்ஸ் கம்பன்சேஷன் ஆக்ட் வாஸ் இன்ட்ரோடியூஸ்ட் இன் த இயர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கரெக்டான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா 1923. இதை பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு குவிஸாக போட்டிருப்பேன், நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. ஆப்ஷன் பி 1923. அடுத்த கொஸ்டின், கிபி 1902ஆம் ஆண்டு காவல் நிர்வாக பணி செயல்பாடுகளை கண்டறிய நியமிக்கப்பட்ட குழு என்ன? வாட் வாஸ் த கமிஷன் விச் இன்கொயர்ட் த ஒர்க்கிங் ஆஃப் த போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் 1902 ஓகேவா? எந்த குழுன்னு கேட்குறாங்க? பிரசார் குழு இதான் பார்த்திங்க அப்படின்னா அந்த காவல்துறையினுடைய செயல்பாடுகளை நிர்வாக பணிகளை கண்டறிய ஒரு நியமிக்கப்பட்ட ஒரு குழுவாக இந்த பிரசார் குழு அமைக்கப்பட்டது. ஆப்ஷன் ஏ பிரசார் குழு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் நடைபெற்ற ஆண்டு. ஸோ அதாவது மாநில நாடாளுமன்றம் பார்த்தீங்கன்னா 2 வகையில் கொண்டு அப்படின்னா ராஜ்யசபா, லோக்சபா அல்லது மாநிலங்களவை, மக்களவை, இந்த மாதிரி பேர் இருக்குது. ஸோ இந்த ரெண்டுக்கும் பார்த்திங்க அப்படின்னா திடீர்னு ஒரு அவசர சட்டம் ஏதோ ஒன்று போடணும், ஒரு இது சூழ்நிலை காரணமாக பார்த்திங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் இருக்கார் இல்லையா, அவர் பார்த்திங்க அப்படின்னா அந்த கூட்டத்தொடரை ஏற்பாடு பண்ணுவார், சபாநாயகர் தலைமை தாங்குவார், நம்ம படிச்சிருப்போம் அப்படி தானே. ஸோ அந்த வகையில் அப்படி முதலாக எப்போது நடைபெற்றுன்னு கேட்குறாங்க. 1960 தான் பார்த்திங்க அப்படின்னா முதல் முறையாக அப்படி கூட்டத்தொடர் அப்படிங்கிறது நடைபெற்றிருக்கும். அதில் அந்த ஒரு சட்டம் நியமிச்சிருப்பாங்க 1960. என்ன சட்டம் பார்த்திங்க அப்படின்னா திருமணத்துக்கு நல்ல வரதட்சணை ஒழிப்பு சட்டமா, அந்த சட்டம் வந்து நியமிச்சிருப்பாங்க. ஓகேவா? அதான் பார்த்திங்கன்னா முதல் கூட்டத்தொடர் நிறைவேற்றப்பட்ட சட்டம் எது? வரதட்சணை ஒழிப்பு சட்டம் 1960. ஆப்ஷன் சி தான் பார்த்திங்கன்னா 60. ஓகேவா? நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் எப்போ நடைபெற்றிருக்குது? 1960. அதே இயரில் தான் பார்த்திங்கன்னா அந்த கூட்டத்தொடர் தான் பார்த்திங்க அப்படின்னா வரதட்சணை ஒழிப்பு சட்டம் அப்படிங்கிறது நிறைவேற்றப்பட்டிருக்கும். அடுத்து, எந்த அரசியலமைப்பு விதி நாடாளுமன்றத்தின் கூட்டத்தொடர் இல்லாத போது குடியரசுத் தலைவர் அவசர சட்டங்களை இயற்ற வழிவகுக்கின்றது? ஸோ அவசர சட்டங்கள் அப்படிங்கிறது வேறு, அவசர நிலை அப்படிங்கிறது வேறு. ஓகேவா? ஸோ அவசர நிலைங்கிறது 3 வகைப்படும். அப்படின்னா மாநில நெருக்கடி, மத்திய நெருக்கடி, அடுத்து பார்த்திங்கன்னா நிதிநிலை நெருக்கடி, இந்த மாதிரி 3 வகைப்படும். இது பார்த்திங்கன்னா அவசர நிலை. நிறைய பேர் தப்பாக புரிஞ்சு வச்சுருப்பீங்க. அவசர நிலை வேறு, அவசர நிலை பிரகடனங்கள் அப்படிங்கிறது வேறு. ஓகேவா? இது பார்த்திங்க அப்படின்னா அவசர சட்டங்களை இயற்றத்துக்கு ஆளுநருக்கு ஒரு விதி பவர் கொடுக்குது. என்ன விதின்னு பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிக்கிள் 123 சொன்னால் ஓடிடணும். அப்படிதான் பக்காவாக ஓடிடணும் அப்படின்னு வச்சுக்கோங்க, மறக்காது. 123 யார் ஓடுவா? குடியரசுத் தலைவர் ஓடுவார். அவசர சட்டம் போல் அவசரமாக சட்டம் போல் ஓடுவார் அப்படிங்கிறத நீங்கள் ஷார்ட்கட்டாக வச்சுக்கலாம். இப்படி 123 சொன்னால் என்னது? குடியரசுத் தலைவர் அவசர சட்டம் போடுறதுக்கு ஓடுவார். இது அப்படி 213 போட்டிங்க அப்படின்னா என்னது? ஆளுநர் வருவார் 213க்கு. இப்போ இந்த இதை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் டி ஆர்டிக்கிள் 123. உங்களுக்கு ஆங்கிலத்திலையும் படிக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து உங்களுக்கு ஆங்கிலத்திலையும் கொஸ்டின் படிச்சிடறோம். ஓகே? இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து, கீழ்கண்டவற்றில் 21வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் மூலம் 1967 மூலமாக 8வது அட்டவணையில் சேர்க்கப்பட்ட மொழி எது? ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். இதில் 3 கொஸ்டின் இருக்குது. ஓகேவா? 21வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம், அடுத்து பார்த்திங்கன்னா 71வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம், அடுத்து 92வது சட்டத்திருத்தம், இந்த மாதிரி 3 இருக்கும். ஓகேவா? 1967, 1985, 1992 இந்த மாதிரி 3 சட்டத்திருத்தங்கள் நடைபெற்றிருக்கும். 3 பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மொழி சேர்த்துருப்பாங்க. ஓகேவா? ஒவ்வொரு மொழியில் ஃபஸ்ட்டு மட்டும் 1, அடுத்து 3 மொழி, அடுத்து 4 மொழி சேர்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி சேர்க்கப்பட்டது பார்த்திங்க அப்படின்னா சிந்தி மொழி. 21வது சட்டத்திருத்தத்தின் மூலம் 1967 வருஷம் சேர்க்கப்பட்ட மொழி எதுன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் டி சிந்தி. என்ன மொழி? சிந்தி மொழி. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கொங்கணி, மணிப்புரி, நேபாளி, இந்த மாதிரி 3 மொழி சேர்த்துருப்பாங்க. அடுத்து மைத்திரி, சாந்திரி, போடோ, டோங்கிரி அப்படிங்கிற 4 மொழி சேர்த்துருப்பாங்க. அது உங்களுக்கு டீட்டெயிலாக நான் கொடுக்குறேன். ஓகே? மேக்ஸிமம் கொடுக்க பார்க்குறேன். இப்போ ஆப்ஷன் டி சிந்தி மொழி தான் பார்த்திங்க அப்படின்னா 8வது அட்டவணையில் சேர்த்துருப்பாங்க. தற்போது 8வது அட்டவணையில் எத்தனை மொழிகள் இருக்குது? 22 மொழிகள் இருக்குது. ஓகேவா? அரசியலமைப்பு உருவாக்கப்படும் போது எத்தனை மொழிகள் இருந்தது? 14 மொழிகள் இருந்தது. இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும், மறந்துடக்கூடாது. அடுத்து, எந்த அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தில் சமதர்ம மதச்சார்பின்மை முகப்புரையில் சேர்க்கப்பட்டது? ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், அடிக்கடி கேட்கப்பட்ட கொஸ்டின், ரிப்பீட்டட் கொஸ்டின் கூட. இதை நீங்கள் இண்டு மார்க் கூட போட்டு வச்சுக்கோங்க. இந்த வருஷம் கேட்க சான்சஸ் அதிகம் குரூப் 4ல். ஓகேவா? இந்த 3 வார்த்தை இருக்கும். சமதர்ம மதசார்பின்மை அப்படிங்கிற இன்னொரு வார்த்தை உண்டு. ஓகேவா? ஒருமைப்பாடுன்னு நினைக்கிறேன். இந்த 3 வார்த்தையும் பார்த்திங்க அப்படின்னா 42வது சட்டத்திருத்தம் 1976 சேர்க்கப்பட்டிருக்கும். எதில்? நம்ம முகவுரையில் பிரேமபிளில் சேர்த்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ எத்தனை சட்டத்திருத்தம்? 42வது சட்டத்திருத்தம். அடுத்து, உருது மட்டுமே ஆட்சி மொழியாக இருப்பது டேஸ் மாநிலம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா புக்கில் எங்கேயுமே இருக்காது. எங்க ஜம்மு மற்றும் காஷ்மீர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உருது மொழி பார்த்திங்கன்னா ஆட்சி மொழியாக இந்த வரைக்கும் இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா அங்கே வந்து சிறப்பு விதி உண்டு இல்லையா? விதி 370. ஸோ அதனால் முன்னாடி இருந்தது, இப்போ இருக்குமான்னு தெரியல, சரியாக தெரியல. ஸோ தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள்.
ஜம்மு காஷ்மீர். நீதி புனராய்வு கருத்தூறு டேஸ் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது. அதாவது நீதி புனராய்வு, அடுத்து பார்த்திங்கன்னா அவசரநிலை பிரகடனங்கள், அடுத்து பார்த்திங்கன்னா 5 திட்டங்கள், இந்த மாதிரி பாலிட்டியில் நிறைய விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா, அடுத்து பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு நாட்டில் நம்ம பெறப்பட்டிருப்போம். ஓகே, நம்ம சொந்தமாக எழுதுனது கிடையாது. கிட்டத்தட்ட 60 நாடுகள் அரசியலமைப்பு ஆராய்ந்து அம்பேத்கர் அவர்களால் எழுதப்பட்டது நம்ம அரசியலமைப்பு சட்டம். அதனால் ஒவ்வொரு கருத்துக்களும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாட்டில் இருந்து பெறப்பட்டிருப்போம். அந்த வகையில் நீதி புனராய்வு அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா எங்கேருந்து எடுக்கப்பட்டது? அமெரிக்க அரசியலமைப்பு எடுக்கப்பட்டது. ஆப்ஷன் பி, அமெரிக்க அரசியல் அமைப்பு. உங்களுக்கு 10 நிமிஷம் வீடியோ மட்டும் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இந்த வகுப்பு இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு 10 நிமிஷம் பயிற்சி. ஸோ இது மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டாக வீடியோ வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு நல்ல வியூஸ் போகுது, லைக் போட்டுங்க. நிறைய பேர் லைக் போட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 500 லைக்காட் போடுங்க. ஓகேவா? 500 ஒரு 200 250 லைக்காட் போச்சு அப்படின்னா கட்டாயம் இதில் பார்ட் 2 வீடியோ நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஏன்னா பாலிட்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் புக்கு வந்து படிக்கிறது வேஸ்ட்டு. ஓகேவா? வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, படிக்க பற்றி ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் புக்கு பற்றி படிக்கிறது அப்படிங்கிறது முடியாத காரியமும் வேறு ஒன்று. இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்கள் பார்த்துட்டு போனாலே போதும். பாலிட்டியில் 10 கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? 8 கொஸ்டின் வரை கேட்பாங்க. 8க்கு நீங்கள் 7 6 வரை கட்டாயம் போடலாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போடலாம். ஏன்னா பாதி கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுவாங்க, ஆனால் ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்படி பண்ணிடுவாங்க. மிச்சம் ஒரு 2 கொஸ்டின் இல்லை 3 கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா நியூஸ் சேர்ப்பாங்க. ஓகேவா? மற்றபடி பாலிட்டி பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டர் கொஸ்டின் தான். ஓகேவா? நான் உங்களுக்கு முழுசாக கொடுக்க பார்க்குறேன். ஒரு மாதம் இருக்குது, ஒரு மாதத்தில் அழகாக முடிச்சிடலாம். ஓகேவா? 2012 to 2022 வரைக்கும் இருக்குது. ஓகேவா? எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்து முடிச்சிடுறேன் உங்களுக்கு. ஆனால் நம்ம வீடியோக்கு மட்டும் சப்போர்ட் நல்ல வியூஸ் போச்சு அப்படின்னா லைக் போட்டிங்க அப்படின்னா நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ நன்றி, வணக்கம். சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.